Right, good evening. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க பார்ப்போம். ரைட், உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தா அவங்கள மெசேஜ் பண்ணுங்க பக்கத்துல. ஒரு 5 minutes மிஸ் பேசிட்டு அனுப்புவோம். ஸ்வஸ்திஜன், ஷைமா, ஸ்வஸ்திஜன் இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. சிவானுங்க அம்மா இருக்கிறாங்களா? மிஸ் இருக்கிறாங்க. ஷைமா, ஷைமா இருக்கிறீங்களா? ஷைமாக்கு மிஸ் கதைக்கிறதுக்கு இருக்குதா? ஷைமா இருக்கிறீங்களா? அம்மா இருக்கிறாங்களா? எஸ் சிவானுஜன் அம்மா இருக்கிறாங்களா? சிவானுஜன் அம்மா இருக்கிறாங்களா? ரைட், ஓகே. ஓகே, எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஒரு 5 minutes எல்லாரும் பேசலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. என்னன்னு சொன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு காரியம், கிளாஸ் முடிய எனக்காவே நோட்ஸ் அனுப்புங்க. 2-3 கிழமையா சிவானுஜன் எனக்கு இது வரைக்கும் வர இல்லை. சிவஸ்டிஜன்டையும் எனக்கு 2 கிளாஸ் வர இல்லை. சிவானுக்கா அனுப்பியிருந்தீங்க, ஒரு கிளாஸ் இன்னும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஷைமா எழுதி நீங்க அனுப்பிடுறேன் மிஸ்ஸுக்கு. என்னால முடிஞ்ச விஷயம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது, முடிஞ்ச அளவு அவங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல நானும் பிரயாசப்படுறேன். சொன்னா நீங்க மற்ற பாடங்கள் பார்த்திருப்பீங்க, அவங்க எப்படி படிப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் பிள்ளைகளுக்கு சும்மா நோட்ஸையே ஸ்கிரீன் பண்ணாம வீடியோஸ் நான் தேடி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு போறேன். நான் அது எந்த அளவுக்கு பிள்ளைகள் பிரயோசனப்படுத்தினோம்னு எனக்கு தெரியல. என்னோட நீங்க பேசணும், இன்னைக்கு பேரண்ட்ஸ் நீங்க பேசணும்னு தான் விரும்புறேன். ஃபர்ஸ்ட் சிவானுஜன் அம்மா, சிவானுஜன் படிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் படிக்கிறாரா? எப்படி நோட்ஸுகள் எழுதுறாரா? கவனிக்கிறீங்களா? ஐசிடி பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எழுதி வச்சிருக்காரு மிஸ், அனுப்ப இல்ல. நான் உங்களுக்கு அனுப்புறேன் மிஸ். படிக்கிற மிஸ், நான் கேட்கிறேன் விளங்குதுன்னு சொல்லி சொல்றாரு மிஸ். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் அவங்களை விளங்குது இல்லை, எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதுகளையும் சொன்னா என்னால முடிஞ்ச விதத்துல நான் அவங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது இருந்தா சிவானுஜன் அம்மா சொல்லலாம். அந்த படிப்பை எழுதி வச்சிருக்கிறேன் மிஸ், பாடமாக்கி விற்கணும் மிஸ். நான் தான் செய்யணும், அது இவர் தான் செய்யணும். ஓகே, நோட்ஸுகள் எழுதி கொள்றாரு தானே? நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன் மிஸ், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மிஸ். ரைட், நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் யாருக்குமே நான் எதுவுமே நான் சொல்லல. ஏன்னா பிள்ளைகள் முதலாவது அவங்க விரும்பணும் படிக்கிறதுக்கு. நானும் அவங்களை போல இருந்து வந்தேன். நான் எனக்கு டீச்சர் ஒழுங்கா படிப்புகிறது விளங்கலன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் நான். அது எந்த பிள்ளையும் அப்படித்தான். டீச்சர் சரியா படிப்பிக்கலன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் குறைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். என்னன்னு சொன்னா போன கிளாஸ் நான் உங்களுக்கு 2 கிளாஸ் பேப்பர் செய்தேன். கவனிச்சிங்களோ தெரியல. நான் பேப்பர் முடிய இன்றைக்கு எல்லாரும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு விடை அனுப்புறேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு யாருமே அனுப்பியில்லை. அப்ப நான் சும்மா வீணா
சிவானிஜன் அனுப்பியிருந்தாரு. சிவானிஜன் அனுப்பியிருந்தேன். சிவானிஜன் அனுப்பியிருந்தேன். மற்றது யார் அனுப்பியிருந்தீங்க? ஷுவரா ஞாபகம் நானும் அனுப்பினேன். அனுப்பியிருந்தீங்களே. ரைட். சொன்னா எனக்கு நிறைய வாரதுனால பிள்ளைகள் எனக்கு நோட் பண்ண 2 பேர் என்னமோ தான் அனுப்பியிருந்தீங்க, அப்படித்தானே? பாரு. வேற யார் அனுப்பியிருந்தீங்க? ஷைமாட வரையில, சுவஸ்திஜன்டையும் வரையில. சுவஸ்திஜன் அனுப்பல தானே? நான் அனுப்புனேன் மிஸ். கடைசியானா கடைசியானா ஓ மிஸ். வெயிட் பண்ணுங்க. பேப்பர் பேப்பர் நீங்க அனுப்பியிருக்கீங்க. சாரி, ஸ்வஸ்டிஜன் அனுப்பியிருக்கிறீங்க. மற்றது யார் சொன்னீங்க? சிவானுஜன். ரைட், சிவானுஜன். சிவானுஜன் எந்த நம்பர்ல இருந்து அனுப்புறீங்க? நீங்க எனக்கு பேர் போட இல்லையோ? நீங்க மிஸ்ஸுக்கு ஒருக்கா ஹாய் இல்லாட்டி மெசேஜ் ஏதாச்சும் அனுப்பிவிடுங்க. பன் குரூப்ல வந்து என்னடா எனக்கு பெரிய ஒரு இதுண்டா, குரூப்ல நீங்க பார்த்தா தெரியும், ஒரு 15 பிள்ளைகிட்ட இருக்கணும். அதுல ஒரு 3 பேர் போனாலும் ஒரு 13 பிள்ளைகள். ஆனா கிளாஸுக்கு வர்றது 8 பேர் 9 பேரா தான் இருக்கு. அப்ப எனக்கு அந்த குறைவு ஏன் குறைஞ்சு போகுதுன்னு தெரியல. அப்ப ஏதாச்சும் வார பிள்ளைகளோட அம்மாக்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. நான் போன கிளாஸ்ல கொஸ்டின் போட்டிருந்தேன். வந்த பிள்ளைகள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின பிள்ளைகள் வந்து எனக்கு அனுப்பி இல்லை. அப்ப இன்னைக்கு கூட அவங்க இல்ல. 2-3 பேர் கனெக்ட் ஆகி, இல்லைன்னா பேரண்ட்ஸை வர சொன்னதுனாலயோ தெரியல, 3 பேர் கனெக்ட் ஆகல. நான் எதிர்பார்த்த 3 பேர் கனெக்ட் ஆகல. இப்ப என்ன செய்யறேன்னு தெரியல. சிவானுஹாட அம்மா ஏதாவது சொல்ல இருந்தா நீங்க சொல்லலாமா? சிவானுஹாட கற்பித்தல் பற்றி, இல்லாட்டிக்கு மிஸ்ஸுடைய கற்பித்தல் முறை பற்றி நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். சிவானுக்கு இன்ட்ரெஸ்டா படிக்கிறா, பிரச்சனை இல்ல. நோட்ஸ் எழுதுறாவா? ஓ மிஸ் அனுப்புறா அவங்களுக்கு. ஆமா ஆமா, அனுப்புறவா? படிக்கிறாவா? இல்லாட்டிக்கு நான் படிப்புக்கிறது விளங்குதாவாக்கு? விரும்பி படிக்கிறாவா? விரும்பி படிக்கிறாவா? இல்லாட்டி உன்னோட கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறாவா? இல்லாட்டி இல்ல ஐசிடிய மட்டும் விரும்பி படிப்பா டீச்சர். ஐசிடிய மட்டும் விரும்பி படிப்பா. ஸ்கூல்ல இவங்களுக்கு பெருசா டீச்சர் இல்ல. ஓகே, படிக்கிறா டீச்சர். சரி அம்மா, ஓகே. ஷாய்மாட அம்மா ஏதாவது சொல்லிருந்தா சொல்லலாம். ஓகேம்மா. குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங். டீச்சர் சாரி டீச்சர், ஒரு எக்ஸ்கியூஸ் தரணும். என்னன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஷைமா ஸ்கூல்ல நேத்து தான் அவனோட செலிப்ரேஷன் டீச்சர். அதுல டிராமா சொல்லிருந்தீங்க. டீச்சர் அதுல தான் கொஞ்சம் கிளாஸ் 2 ஸ்கிப் ஆகி பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல ஒர்க்ஸும் அனுப்ப கிடைக்கல நினைக்கிறேன் டீச்சர் அவருக்கு. இன்னைக்கு தான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்ப கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அனுப்பினான்னு நினைக்கிறேன் டீச்சர். போட்டோ எடுத்து அனுப்பினா போல. சரி சரி, ரைட், ஓகே. வேற ஏதாவது ஷைமாக்கு ஷைமா ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் ஏதாவது நீங்க பார்த்தா சொல்லலாம். ஐசிடில படிப்பிக்கிற அப்படி எதுவும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கண்டிப்பா உங்கள்ட்ட உடனே கேட்பா. மத்தபடி இல்லைன்னா எங்கட பேரண்ட்ஸ் சப்போர்ட் எடுப்பா. மத்தபடி குறையா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை டீச்சர். தேங்க்ஸ். நீங்க படிப்பிக்கிற விஷயங்களுக்கு லாஸ்ட் டேர்ம்லயும் 100 மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தா ஐசிடி. நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்களும் வந்திருந்துச்சுன்னு சொன்னா டீச்சர். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது திருத்த இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்ல. மிஸ் இருந்தேன் பாவம் யோசிக்காதீங்க. என்ன பயன்படுறது அவங்க தான், பிசிக்கலி அவங்க
பிசிக்கலி அவங்கள நான் பார்த்து படிப்பிக்கிறதுக்கும் இதுக்கும் சரியான டிஃபரன்ஸ் இருக்கு. சோ எனக்கு பிள்ளைகளை பார்க்க முடியாது, அவங்களோட காப்பிகளை செக் பண்றது கஷ்டம். அதனால அவங்களுக்கு டீச்சர் பேரண்ட்ஸ் எனக்கு அவங்களுக்கு டீச்சர் முடிஞ்சால் ஒரு கிளாஸ் முடிகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி முந்தி கொஞ்சம் அதாவது டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கேட்க சொல்லி அப்படி ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தா கொஞ்சம் பிரயோசனமா இருக்கு டீச்சர். அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ ஒரு பிள்ளைக்கு வித்தியாசமான டவுட்ஸ் இருக்கலாம் தானே டீச்சர். அப்ப அவங்களுக்கு கிளியர் பண்ற நேரமும் இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க தானே. அந்த மாதிரி ஒன்று செஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டீச்சர் ஐசிடி எல்லாரும் படிச்சு கொடுக்கறதும் பெருசா அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்றது சாட்டிஸ்பேக்ஷனாவும் இருக்காது. டீட்டெயிலாவும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இந்த கிளாஸ் எங்களுக்குமே நல்ல சாட்டிஸ்ஃபை இருக்கு. ஷைமாவும் சொல்லுவா, ஏன்னா நாங்க அவரோட ஒர்க்ஸையும் கொஞ்சம் பாக்குறது, அவரோட டீச்சர்ன்றதால அவரும் கொஞ்சம் பாப்பாரு, நானும் பாக்குறது. அப்ப எங்களுக்கு ஒரு அப்படி குறையா சொல்ற அளவுக்கு எதுவும் விலங்கல டீச்சர். அவன் நல்லா படிச்சு தரதுதான் சொல்லுவா, ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருந்தா எங்கிட்ட ஹெல்ப் எடுப்பா. மத்தபடி டீச்சர் இப்படி ஒரு விஷயம் செஞ்சா யூஸ்ஃபுல், எல்லா பிள்ளைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீச்சர். ஓகேம்மா, தேங்க்யூ. அப்ப நான் இன்னைக்கு நீ வர கிளாஸ்ல நான் ஒரு 10 மினிட்ஸ் கட்டாயம் எடுக்க பாக்குறேன். உங்களுக்கு 10 மினிட்ஸ் மாதிரி இருந்தா எல்லாருக்கும் கேட்டு சான்ஸ் இருக்கு தானே டீச்சர். ஆமா ஆமா, தேங்க்யூ டீச்சர். ஓகேம்மா, ஓகே ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அடுத்து சிவானுஜன், சாரி சுவஸ்டிஜன் அம்மா இல்லாட்டிக்கு அப்பா யார் இருக்கிறது? சுவஸ்டிஜன் வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, நான் பாக்குறேன். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அம்மா அப்பா இருந்தா கதைக்கலாம். சொல்லுங்க டீச்சர். சுவஸ்டிஜனை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐசிடி குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐசிடி பாடம், டீச்சர் படிப்பு. ஐசிடி பாடம் டீச்சர் அவர் கிளாஸ் ஞாபகம் வச்சு ஜாயின் பண்ண மாட்டார் டீச்சர். நான் தான் டீச்சர் ஞாபகப்படுத்தணும். நான் இப்ப இனி அவர் கிரேட் 7 தானே டீச்சர், அதனால விட்டுரு சில நேரம் அவர் தானா ஜாயின் பண்றான்னு பாக்குறதுக்கு. அவர் நான் சொல்லாட்டி டீச்சர் மறந்துடுவார், அது மட்டும்தான் அவரோட பிரச்சனை. நல்லா அடி கொடுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு நல்லா அடி கொடுங்க. அடி கொடுக்கல யோசிப்பார், ஓ கிளாஸ் எனக்கு இருக்கு. மத்த கிளாஸும் அப்படிதான் டீச்சர், அதனால ஜாயின் பண்றதே இல்ல. அடுத்த டீச்சர் கிளாஸ் அடி தந்தா சரிதானே. ஸ்கூல் வேலைகள் டீச்சர் ஈவினிங் முடிக்கிறது இல்ல, அது அப்படியே நிறைய கொடுப்பாங்க ஸ்கூல்ல. அது தொடர்ந்து இருந்தா கிளாஸ் ஜாயின் பண்ண மாட்டார் டீச்சர். அப்படியான பழக்கம் இருக்கு அவருக்கு. நான் உங்கள்ட்ட சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறேன் டீச்சர் ஏற்கனவே. என்ன செய்வோம் சுவஸ்டிஜன், என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? உங்களுக்கு மிஸ்ஸோட கிளாஸ் ஜாயின் பண்ண கஷ்டமா இருக்குன்னா என்ன செய்வோம்? நான் என்ன செய்யறேன்னு எனக்கும் தெரியல. அம்மா அப்பா நீங்க தான் அவரை ஏதாச்சும் செய்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ண வைக்கிறது உங்களோட பொறுப்பு. பிசிக்கலி பிள்ளை வந்தாருந்தா நான் அடி கொடுத்து அனுப்பி விட்டுருவேன், அம்மா அப்பா கூட்டிடுவோம். எல்லாட்டிக்கு அடுத்த கிளாஸ் உங்களெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ நான் அந்த மாதிரி அடி கொடுக்க எனக்கு இயலாதே. கொப்பில பின்னாடி எழுதி வர வர பெரிய ஆட்கள் தான் டீச்சர் தங்களோட வேலையை செய்து பழகத்தான் டீச்சர் வேணும். ஓ கட்டாயம். ஆனா அடி எங்களுக்கு கொடுக்கத்தானே. அம்மாவோட இருக்கிற நீங்க அவருக்கு மறதியான அடி கொடுத்தீங்கன்னா மறதி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். எல்லாத்தையும் பிரம்பொண்டு எடுத்து வாசல்ல கொலி விடுங்கம்மா. பிரம்பொண்டு எடுத்து வாசல்ல கொலி விடுங்க. வரைக்குள்ள பார்த்துட்டு உள்ளுக்க வரணும், வெளிய போவைக்குள்ள அதை பார்த்துட்டு வெளிய போற மாதிரி பாப்போம். இனி அடுத்த கிளாஸ்ல இருந்து பாப்போம். ஓகே அம்மா. சரி, அடுத்தது
ஓகேம்மா. நிகேஷா அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க போல. ஓம் டீச்சர், குட் ஈவினிங் Right, டீச்சர். நிகேஷ் குட் ஈவினிங். நிகேஷா என்ன செய்ய போறீங்க? கிளாஸ் உங்களால ஜாயின் பண்ண இயலாதா? என்ன மாதிரி? டீச்சர் என்னண்டா மண்டேல தான் எங்களுக்கு கஷ்டம். அந்த டைம் வேற கிளாஸ் இருக்குது. அப்ப இது ஓகே. அது கூடுதல் டீச்சர் என்னன்னா இந்த கவரேஜ் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. இப்பயும் இப்ப எங்கட மச்சால்ட போனதான் திருப்பி வந்து இப்ப வெளியால வந்து ஜாயின் பண்ணினான். கவரேஜ் தான் பிரச்சனையா இருக்கு டீச்சர். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்ப? கிளாஸ் ஜாயின் பண்ணாம? டீச்சர்ட்ட கேட்ட மாதிரி அந்த ரெக்கார்டிங்க தான் அந்த நாளைக்கு இருக்கா டீச்சர். மண்டே கிளாஸ மட்டும் இருக்கா போடையில மண்டே. ரைட், மண்டே கிளாஸ் நான் தருவேன். மண்டே கிளாஸ் நான் தருவேன். இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்று செய்யலாம். என்னட்டா நீங்க எடுக்கிறது கஷ்டம் தான். நான் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஐசிடி மட்டும் இல்லை, எனக்கு பிள்ளைகள் ஐசிடில எனக்கு ஒரு 10 பேர் இருக்கணும். கிரேட் 7 இங்கிலீஷ் எடுக்கிறேன். மற்ற கிரேட் 6 ஐசிடி, கிரேட் 6 கூடிய இங்கிலீஷ் இவங்கட அந்த ஐவிங்கால தான் எடுக்கிறேன். அப்ப நான் நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால பிள்ளைகள் மிஸ் எனக்கு லிங்க் அனுப்புங்கன்ற நேரம் சில பேரை நான் மிஸ் பண்ணிடுவேன். அப்ப அதனால டிரெக்டா நீங்க என்னுடைய சேனலுக்கு போயிட்டு வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். அதுல போயிட்டு நீங்க பாத்துக்கொள்ளலாம், மிஸ் பண்ணறதுனால. ஆனா மோஸ்ட்லி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுதான் நான் விரும்புறேன். என்ன சும்மா அதான் நல்ல முடிச்சு. அப்பதான் விளங்குது. அதுதான் நாங்களே விருப்பம். நான் கூட ட்ரை பண்ண அந்த கிளாஸ் டைம் மாத்துறது தான் டீச்சர். மாத்தின அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. சரி அம்மா, ஓகே ஓகே. நீங்க பார்த்து கொள்ளுங்க. இன்டர்நெட் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. எது பிரச்சனை இருந்தா நீங்க டைரக்டர் சாரோட கதைச்சு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம். ஓகேம்மா, ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே பிள்ளைகள், உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் இப்ப என்னது, நான் எதிர்பார்த்தாக்கள காணேன். அதுதான் மிஸ்ஸுக்கு பெரிய என்ன சொல்றது, டிசப்பாயிண்டா இருக்கு. நான் எதிர்பார்த்தாக்கள காணேன் இன்னைக்கு. சரி பாப்போம். மிஸ், நான் வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தீங்களே இப்ப? சரி சரி. நான் என்னன்னா உங்களோட பேருகள் எந்த சர்வ்ல இல்லையாப்பா. அப்ப அதனால நீங்க அனுப்பிக்கல எனக்கு உங்களோட பேரை கீழே போட்டு அனுப்பினீங்கன்னா டக்குன்னு சர்ச் பண்ணிக்கல உங்களோட நேம்ல உள்ளது எல்லாம் காட்டும். ரைட், நீங்க அனுப்பியிருக்கீங்க. சரி, ஓகே. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியே பிடிஎஃப்ல அனுப்பி விடுறேன். சரியா? அனுப்பின எல்லாருக்கும் மிஸ் இன்னைக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுவேன். ஆன்சர்ஸ் பார்ட் 1 கூடிய ஆன்சர்ஸ் அனுப்பி விடுவேன். அண்ட் செகண்ட் பார்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொன்னா இது வரைக்கும் யாரும் கேட்க இல்லை. அதனால டவுட்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் செக் பண்ணல செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரியது நான் இப்ப அனுப்பி விடுறேன். சரியா? அந்த கிளாஸ் மோடிய நான் அனுப்பி விடுறேன். வேற ஏதாவது பிள்ளைகள் வேற ஏதாவது கிளாஸ்ல உங்களுக்கு விளங்காட்டிக்கு இல்லாட்டிக்கு மிஸ் படிப்பிக்கிற விதம் விளங்காட்டிக்கு நீங்க சொல்லலாம். சரியா? நான் உங்களுக்கு என்னது அனுமதி தந்திருக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க மிஸ்ஸோட பர்சனலி கண்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் எனக்கும் பெரிய அளவுல மிஸ் எனக்கு இன்னைக்கு நீங்க படிப்பிச்சதுல இது எனக்கு டவுட்னு சொல்லி கேட்க இல்லை. சுவஸ்டிஜன் ஒருக்கா கேட்டிருந்தேன். அதுக்கு பிறகு சுவஸ்டிஜன் கதையே இல்லை. சரி பாப்பா. ஸ்கூல்ல என்ன மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் எப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுது? ஸ்கூல் எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது? உங்களுக்கு டைம் டேபிள் எதுவும் பார்த்துட்டீங்கம்மா? எங்களுக்கு 25, 27 அப்படிதான் தொடங்கும். தொடங்குது. திஸ் மந்த் லாஸ்ட் வீக் அந்த மாதிரி தொடங்கும். அப்படியா? அப்படிதானே? லாஸ்ட் வீக் மாதிரி தானே தொடங்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி தானே? அதுல மாற்றம் இல்லையே. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். உங்களுக்கு ஜூன். ரைட் ரைட்.
ரைட் மட்டாக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் மே லாஸ்ட் வீக் அந்த மாதிரி தொடங்குவீன போல. ரைட், அப்ப நாங்க பாக்கலாம். அப்ப நாங்க எத்தனை பாடம் படிக்க வேணும்? நாங்க இப்ப 2ஆம் பாடம் முடிச்சிட்டோம், அப்படித்தானே? 2ஆம் பாடம் முடிச்சிட்டோம். அதுலதான் நாங்க பேப்பர் பார்த்தனாங்க. இனி 3ஆம் பாடம். 3ஆம் பாடம் நாங்க தொடங்குறது அடுத்த கிளாஸ். நாங்க 3ஆம் பாடத்தை தொடங்குவோம் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா நிறைய பேர் ஜாயின் ஆகிது. சரியா, மிஸ் வந்து பேரண்ட்ஸோட கதைக்கு போகணுன்றோ தெரியல. நான் எதிர்பார்த்தாக்கள் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட கதைச்சிட்டு பார்ப்போம். அப்ப நாங்க இந்த டேர்முக்கு பிள்ளைகள் நாங்க 2 பாடம் படிச்சா சரி. ஆனா நாங்க யூனிட் 3 கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு யூனிட் வைஸா நான் பேப்பர்ஸ் நான் எப்படி தேடி எடுத்து உங்களுக்கு யூனிட் வைஸான பேப்பர்ஸ் செய்து அடுத்து ஒரு டேர்ம் பேப்பர் ஒன்றும் செய்துட்டு தான் உங்களை எக்ஸாமுக்கு அனுப்புவேன். அதனால ப்ளீஸ் எல்லாரும் கிளாஸ மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைகள், சரியா? மற்றது பிள்ளைகள் மிஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் உங்களுக்கு எடுப்பேன். 1 hour உங்களுக்கு எடுக்க தேவையில்லை. ஏன்னா 6-8 கிளாஸ் இருக்குதானே. சம்டைம் நான் உங்களுக்கு 6 கிளாஸ் எடுக்கிறேன்னா 6 கிளாஸ் 45 மினிட்ஸ் இல்ல அப்படி எதுவும் தேவைன்னா மட்டும் ஒரு 1 hour எடுப்பேன். மட்டும் நான் உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான் எடுப்பேன் பிள்ளை. அதனால பிள்ளை மோஸ்ட்லி நீங்க டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க, சரியா? டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. அப்ப குயிக்கா நாங்க படிச்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலியா நாங்க முடிஞ்ச வரை படிக்கலாம், சரி? எங்களுக்கு 6 கிளாஸ் போதும். எங்களுக்கு மந்த்லி 6 கிளாஸ் எங்களுக்கு போதும். அதனால முடிஞ்ச வரை கிளாஸ் கட் பண்ணாதீங்க பிள்ளைகள். டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் படிங்க, சரியா? நோட்ஸ் சரியா வச்சிருந்தீங்கன்னு சொன்னாதான் படிக்கவும் மேலும். அதனால நோட்ஸ் அழகா வச்சிருங்க. கலர் பென்சில் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். இப்ப அழகா வச்சிருங்க. நோட்ஸ் காப்பி அழகா இருக்கட்டும். அழகா இருந்தா தான் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சரிதானே பிள்ளை? ஓகே பிள்ளை, இன்னைக்கு தேங்க்யூ. நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கு தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் we will start the unit 3. ஓகே, start பண்ணுவோம். and paper also I have. So next class we will do the papers and do the answers also, right? Okay, இப்பதான் ஒரு ஆள் ஜாயின் பண்ணுற, right? Okay பிள்ளைகள், good night. God bless you எல்லாருக்கும். Next class we will meet. Thank you, Thank you. Miss. Bye. Bye. God bless